Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உதட்டோட மேல் பகுதிகள்ல அப்புறம் கன்னங்களோட ஓரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூனை முடி அப்படினு சொல்லக்கூடிய அந்த முடிகள் வந்து அதிகமா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு அவங்களோட அழகே கெடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். சோ இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இதுல நான் வந்து குப்பைமேனி இலை பவுடர் வந்து சேர்க்க போறேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல குப்பைமேனி இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சு அப்படினா நீங்க அதை கூட யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க டவுன் சைடு இருக்கீங்க உங்களுக்கு குப்பைமேனி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குப்பைமேனி இலை பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குப்பைமேனி இலை பவுடர் பேக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி வந்து இது ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்க போகிறோம். ஒயிட் சுகர் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட தான் கூடாதே தவிர இதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லது தான். ஸோ நம்ம தாராளமாக வந்து ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இந்த ஒயிட் சுகரே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குப்பைமேனி இலை பவுடரையும் இந்த ஒயிட் சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சாதாரண பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ தண்ணி கலந்து நம்ம வந்து இதை ஒரு பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சுகர் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் குப்பைமேனி இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குப்பைமேனி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அது கூட இதே மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை உங்களோட ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்போ ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒன்று போட்டு உங்களோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேக் போடுங்க. உங்களோட ஃபேஸில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து அன்வான்ட் ஹேர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உதட்டுக்கு மேலே கன்னங்களோட ஓரங்களில் சில பேருக்கு கன்னங்கள்லாம் கூட வந்து அந்த அன்வான்ட் ஹேர் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜென்டலாக உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ண வேண்டாம். இப்போ மசாஜ் பண்ணி இன்னொரு 10 நிமிஷம் விட்டுட்டு மொத்தம் 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணும்போதே உங்களோட ஹேர் வந்து ரொம்ப லைட்டன் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் அப்படின்றதே இல்லாமல் போகும். ஸோ நீங்கள் இதை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உதட்டோட மேல் பகுதிகளில் சின்ன சின்னதாக மீசை மாதிரி முடிகள் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக வேர்க்கும் போது நம்ம கையால் அடிக்கடி துடைக்கும் போது அந்த பிளேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிரும். நம்மளோட ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நம்மளோட லிப்ஸுக்கு மேலே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அதுவே நமக்கு வந்து அதிகமாக முடி இருக்கிற மாதிரி காட்டும் இல்லையா. ஸோ லிப்ஸுக்கு மேலே நமக்கு அன்வான்ட் ஹேர் அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே அந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய டார்க்னஸை போக்குறதுக்காகவாது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பேக் வந்து எடுத்துக்கணும். அன்வான்ட் ஹேர் மட்டும் இல்லை, அன்வான்ட் ஹேர் இருக்கிற பிளேசஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸை போக்குறதுக்குமே இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.